வணக்கம் மக்களே, இப்போ வந்து என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூகே பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா பெல்ஃபாஸ்ட் சிட்டி ஹால்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸுன்னு சொல்கிற போல் யூகேல வந்து இது வந்து நமக்கு இந்த ஆஃபீஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, லெட்ஸ் கோ. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற போல் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூகே கவர்மெண்ட் மக்களுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ட்டு இந்த வீடியோ மூலமாக, இந்த சேனல் மூலயமா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்பாயின்மெண்ட்டு 9:15 நாங்கள் 9 போயிட்டோம். அப்புறம் ஃபார்ம் கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபார்மலாக ஒரு வாட்டி எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு இருந்தோம். சரி, சும்மா டைம் பாஸ் ஆகலையன்றதுக்காக பேபி கூட சும்மா ஒரு விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆகிடுச்சு. சரி, நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போகலாம். அப்பாயின்மெண்ட்டு கூப்பிட்டுட்டாங்க. ஸோ ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக, அவ்வளோ ஏதோ ஒரு பேலஸ்க்குள்ளே போகிற போல் ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக, இவ்வளோ அழகாக டீசெண்டாக இருக்குது பாருங்கள். அந்தந்த டைமில் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ எல்லா ப்ராசஸிங் முடிஞ்சு ஃபைனலாக என்னை வந்து சைன் போட சொன்னாங்க. ஸோ சைன் போட்டு ஃபைனலி என் பையனுக்கு யூகே பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இந்த சிம்பிள் தாங்க, வேறு எதுவும் இல்லை. மக்களே, நல்லபடியாக ஒரு 15 மினிட்ஸில் முடிஞ்சிச்சு. இன்னொன்று பஸ் சைட்டு வாங்குறதுக்கு நான் ₹1 கூட பே பண்ணல. எல்லாமே ஃப்ரீ தான், லஞ்சம் கிடையாது. ஆனால் இந்தியாவில் வாங்கணுன்னா நம்ம பே பண்ணணும், லஞ்சம் கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. அதெல்லாம் எப்போ ஒழியும்? எலெக்ஷன் டைம். நல்லா யோசித்து ஓட்டு போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.